நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதுல 39 வாசிப்போம். 15:39. எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறே, மிருகங்களுடைய மாமிசம் வேறே, மச்சங்களுடைய மாமிசம் வேறே, பறவைகளுடைய மாமிசம் வேறே. 40 வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, காக்காய்க்கு வேற சோதரம், மனிதனுக்கு வேற, மிருகங்களுக்கு வேற. சில பேர் சொன்னா மனிதன் மறிச்ச போற என்ன பண்ணுவான், அவன் காக்கா மாறிடுவான், கழுதையா மாறிடுவான். அதெல்லாம் ஒருபோதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனாய கர்த்தர் நம்மளை படைப்பதே அதிசயமா என்ன பண்ணார், மண்ணிலிருந்து அவருடைய சாயலின்படி நம்மளை படைச்சிருக்கு. அதான் சொல்ற. அப்ப வேறே வேறே என்று அப்ப நீ வேறே மனுஷனாவா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், சோத்திரம். எல்லாமே வார்த்தையிலிருந்து, நடக்கையிலிருந்து, செய்வது எல்லாமே என்ன பண்ணும், கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கும். உலகத்தோடு என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்து போக மாட்டாங்க. எல்லாரும் கட்டுக்கதை அடிக்கிற மாதிரி என்ன பண்ண, கட்டுக்கதை அடிக்க மாட்டாங்க. எல்லாரோடைய கெட்ட வார்த்தை பேசும் போது அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எல்லாரும் தண்ணி அடிக்க முடியும், இவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க. சற்று வித்தியாசமா இருப்பாங்க. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த மகிமையே வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயமா நடத்தினார். இந்த ஒவ்வொரு நாளும் நம்மள அதிசயம் நடந்தப்ப மேனிகளை ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ளும் என்ன பண்ணார், அந்த மகிமையை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த மகிமை வைத்திருக்கிறார். என்னட்ட ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரம், சாதாரணமானவர்கள் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், நான் ஒண்ணும் இல்லை, மனுஷன் அப்படி இல்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிறார். இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 41 சொல்லுவாங்க, சூரியனுடைய மகிமை வேற, நட்சத்திரனுடைய மகிமை வேற, சோதரம் நட்சத்திர மகிமை வேற, மகிமையான நட்சத்திரம் விசேஷித்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாப்ப தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை வைத்திருக்க போல நமக்கும் நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கும் விசேஷத்த மகிமை. ஏன்னா வேதாகமத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டை பயன்படுத்தல. தாவீது ஒரு மாதிரி பயன்படுத்தினாரு, ஆபிரகாம் ஒரு மாதிரி பயன்படுத்தினாரு, மோசே ஒரு மாதிரி பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்துகிற விதமே வேற மாதிரி. அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே என்று மற்றவங்க ஒப்பிடப்பட்டு பார்க்காதீங்க. இயேசுவோடு கூட நான் வாழணும், இயேசுவோடு கூட நான் சம்பாஷணம் பண்ணணும், அவரோடு கூட நான் வாழ்ந்திருக்கணும், அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சு எல்லாம் செயல்பாடு என்ன பண்ணும், சோதரம் இயேசுவை பிரதிபலிக்கிறதாக அந்த மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம். எப்படி வெளியரமாகும்? உங்க மூலம் வெளியரமாகும். எப்படி வெளியரமாகும்? உங்க பிள்ளை மூலம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சத்துருக்கள் அலரும், பொறாமையின் கிரிகள் அழிக்கப்படும். உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆவியும் எந்த கிரியையும் தொட முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிரசனம் வரும் பொழுது அது மெழுகு போல உருகிப்போம். சோதராங்க. மிருகத்தோடு என்ன பண்ணும், மனிதனை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பிள்ளைகளை போட்டு மிருகம், அப்படிப்பட்ட நாய், பேய்ன்னு சொல்லி நம்ம திட்டாதபடிக்கு தேவசாயில படைக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன பண்ணும், அன்போடு கூட கரிசனோடு கண்டிங்க, தண்டிங்க. அதனால என்ன பண்ண, அடிக்கக்கூடாதுங்கிறது என்ன பண்ண, அடிச்சிடக்கூடாது. கவனமா என்ன பண்ணணும். அதுதான் சொல்லி அடிக்கடி சொல்றது, பிள்ளைகளை அடிக்கும் பொழுது காலுக்கு கீழே அடிங்க. மேலே இங்கே பலாதட்டில் மட்டும் கோவத்தில் என்ன அடிக்கணும்னு தெரியாம என்ன பண்ணும், அடிச்சுடுற. அம்மா அப்படிதான் பிள்ளைகளை அடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணு, தோசை சுடுறது சட்டி பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி அடிக்கிறதுக்கு நடுவில் தூக்கி ஓடி என்ன பண்ண, மண்ணில் அடிச்சு விட்டாப்புல. அந்த பையன் என்ன பண்றான், உடனே வீங்கி வலிக்குதுமான்னு சொல்லி அழகு. அப்ப ஆண்டை கொடுத்த அந்த மகிமை, ஆண்டை கொடுத்த அந்த பொக்கிஷம், அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை, அந்த கணவனை சரியான விதத்துல நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை ஏன்னா வெளிப்படும். ஏன்னா எல்லா மாமிசமும் உரைதமானது அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நீங்க உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க, அது தகுதி இருக்காது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வாழ்வு கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர். அதுக்கு என்ன பண்ண ஒண்ணு இல்லை, நீங்க இயேசுவே
நம்புங்க. எசப்பா என் பாவத்தை மன்னின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளையில, இந்த பேசிக்கொண்டிருக்கிற வேலை, கர்த்தருடைய ஆவியானவர், இந்த மகிமை, அந்த பிரசன்னம் உங்கள் மேல இறங்கும். அந்த இருள் என்ன பண்ணும்? உங்க குடும்பத்தை விட்டு விலகும். அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறும். உங்களை அநேக நாள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சத்துருவிகள் முறியடிக்கப்பட்டு தேவனுடைய மகிமையான பிரசனம், தேவனுடைய ராஜ்யம் உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே உலாவுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரையில் காணாத ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம யார் என்பதை என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம ஐடென்ட் பண்ணிக்கணும். ஆமா, நான் யாரு? கிறிஸ்துவின், நான் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற மனுஷன். ஆமா, சோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை சோத்திரம், ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்காக செயல்படுவேன் என்று சொல்லி பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்துவை போல நான் வாழ்ந்து இந்த பூமிக்கு காட்டுவேன். பேச்சில் செயல்பாட்டில் வாழ்ந்துகள் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.